அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த அனைவருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நன்மையான திட்டத்தையும் மேன்மையான தீர்மானங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் விருதாவாய் செயல்படுவதில்லை. ஒருவரையும் விருதாவாயின தேடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. தேடுகிற மனுஷன் நிச்சயமாய் பிழைப்பான். தேடுகிற மனுஷன் நிச்சயமாய் தான் தேவனிடத்தில் தேடுகிற காரியத்தை கண்டுகொள்ளுவான். அதை பார்க்கிலும் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். அல்லேலூயா. மனுஷனால் ஒதுக்கப்பட்டவனை தேவன் தேடுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் தேடுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்களானால் ஆண்டவர் அன்றைக்கு ஈசாயின் குமாரனை தேடினார். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து ஆண்டவர் தேடின ஆளு கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நபரை தேடுறார். அவர் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் தேடுவார். அல்லேலூயா. தாவீது போயிட்டான். இன்னைக்கு அவர் யாரை தேடுறாரு? நம்ம தேவனை தேடுவோம், பிரச்சனை வரும்போது தேடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தேடுகிறவர். அவர் இப்படி சொன்னார், காணாமல் போன ஆட்டை தேடுகிறது போல், சிதறுண்ட ஆட்டை தேடுகிறது போல், மேய்ப்பன் தேடுகிறது போல் நான் என் ஜனத்தை தேடுவேன் என்றார். பாருங்கள், 10 வெள்ளிக்காசு இருக்க அதில் ஒன்று தவறி போனால் தன்னுடைய வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி அந்த ஸ்திரீ தேடாமல் இருப்பாளோ? தேடி கண்டுபிடித்தால் கண்டுபிடித்தது நிமித்தம் உண்டான சந்தோஷத்தை அயல் வீட்டாருக்கும் அறிவித்து என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவாள் அல்லவா என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். அது உண்மை. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் 10ல 1 போச்சுன்னா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் ஆண்டவர் பாவியை தேடி வந்தார். தொலைஞ்சு போனவனை தேடி வந்தார். நெறி தப்பினவனை தேடி வந்தார். பிரச்சனையில சிக்கப்பட்டவனை தேடி வந்தார். போராட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்ட நபரை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், தேடி கண்டுபிடித்த நபர் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், நான் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கண்டுபிடித்த உடனே இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லிவிட்டார். அபிஷேகம் பண்ணது என்றால் எனக்கென்று பிரத்யேகப்படுத்து, என்னுடைய சித்தத்தை செய்யும்படி ஏற்படுத்து. அல்லேலூயா. என் கிரிகளை நடத்தும்படி இந்த நபரை நீ பிரித்து வை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், யார் அவனுடைய மேன்மைக்கு தடையாய் காணப்பட்டாலும் தேவன் அவனை கண்டுபிடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஈசாயின் வீட்டுக்கு அன்றைக்கு சாமுவேலிடத்தில் சொன்னார், தைல கொம்பை தைலத்தால் நிரப்பி நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தால் அவனை ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. உங்களை தேவன் இருக்கிற நிலைமையிலேயே விட்டு போறதல்ல, அங்கிருந்து உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். இருக்கிற தாழ்விலிருந்து உங்களை தெரிந்து கொள்ளுகிறார்.
தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபரை கர்த்தர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாரை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான் என்றாலே தகுதி உடையவர்களாக்கி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் மற்றவன் குற்றம் சாட்டுவதை தேவன் ஒரு காலம் விரும்பல. சொல்லுவன் சத்தமாக ஹல்லேலூயா. உங்களை மாற்றான் குறை கூறுவதை தேவன் விரும்பவில்லை. உங்களை குறை சொல்றத, குற்றம் சொல்றத தேவன் விரும்பவே இல்லை. உங்களை குறையற்ற நபராய் மாற்றுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட நபரை கர்த்தர் குறை அற்றவனாய் மாற்றுகிறார், நீதிமானாக்குகிறார். ஹல்லேலூயா. நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறார். தேவனுடைய தன்மை உடையவனாய் மாற்றி விடுகிறார். அப்ப தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை கண்டுபிடித்தாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிறார், அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு லேகியோன் என்கிற பேய் பிடிச்சவனை போய் சந்தித்தார். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற அளவிற்கு அவனை தகுதி உள்ளவனாய் மாற்றிவிட்டார். வேதம் சொல்லுது, அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் அவர் பாதத்தின் கீழ் இருந்ததை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவன் அதாவது இயேசுவோடு இருக்கணும்னு விரும்பி அவரோடு கூட போட்டில் ஏறுறதுக்கு வந்து நிற்கிறான். அவர் சொன்ன, இல்லை இல்லப்பா, நீ இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடாது, நீ எங்க போயிடு, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வேலையை செய். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை தகுதியற்றவன், வஸ்திரம் தெரியாதவன், அவனுடைய அழகிழந்தவன், தன்னைத்தானே சிதைத்துக் கொண்டிருந்தவன், ஹல்லேலூயா, தன்னை கெடுத்துட்டு இருந்தவனை தேவன் கண்டுபிடித்தார். கல்லறைக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருந்தவன் பாருங்க, அவனுக்கு வீடு இல்லை, அவனை கட்டுப்படுத்த ஆள முடியல. தேவன் கண்டெடுக்கிற நிலைமை பாருங்க. ஒரு மனுஷனை தேவன் சந்திப்பதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அலங்கோலமா இருக்கும். சிலர் பாவியா இருப்பான், சிலர் வியாதியில் இருப்பான். நல்லா கவனிங்க, நீங்க வியாதியில் இருந்திருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கலாம், சின்ன பிரச்சனை பரிகாரம் அளித்திருக்கலாம். புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நீங்க அப்படியே வியாதி மட்டும் ஆகியாச்சு, இனி நம்ம இருக்கிறபடி இருக்கலாம், அப்படி அல்ல. தொடர்ந்து தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மேன்மையாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது அவருடைய தீர்மானம். ஹல்லேலூயா. உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், தேவனை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே அவனை தெரிந்து கொண்டார். அவன் தானா சொந்த புத்தியோடு வஸ்திரம் தரிக்க முடியாதவன், தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழ முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு கட்டு. அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த கேட்கும் போதே வாழ்க்கையில தன்னுடைய அந்தஸ்துல இருக்க விடாம எந்த நபருடைய வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிறீங்க மெண்டல் பிடிச்சவனை பத்தி உள்ள கதை இல்லை. சொஸ்த புத்தியோட இருந்தாலும் வீட்டில் மெண்டல் மாதிரி குழப்படி, ஒரே சச்சரவு, நிம்மதி இல்லை, சங்கடம், கண்ணீர், கவலை, போராட்டம், ஒரே பிரிவினைகள், பலவிதமான பிரச்சனைகள், நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களை குறித்து தான் இந்த திருவசனம் உபதேசிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்லறை தோட்டம் எல்லாம் கர்த்தருடைய வீடாய் மாறப்போகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கை கல்லறை குழிக்குள்ள இருப்பது போல் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் காணப்படுகிற அவஸ்தையில் ஆகியிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கண்டுபிடிக்கிறார். கல்லறைக்குள் இருக்கிற உன்னை கண்டுபிடிக்கிறார். கல்லறை தோட்டத்தில் வாழ்வது போல் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை கண்டுபிடிக்கிற தேவன், கண்ணீருக்குள்ளே காணப்படுகிற உன்னை கண்டு வருகிற தேவன், தேடி வருகிற தேவன், வியாகுலத்தில் இருக்கிற உன்னை தேடி வருகிறவர், சஞ்சலத்தில் இருக்கிறவனை தேடி வருகிற தேவன், சமாதானம் இழந்த உன்னை தேடி வருகிறவர். நான் உன்னை கண்டுபிடித்தேன். சத்துருடைய பிடியில் இருக்கிற உன்னை கண்டுபிடித்த தேவன், கல்லறைக்கிடையே வாசம் பண்ணினவரை கண்டுபிடித்தவர். ஹல்லேலூயா. வீடே ஒரு பிரேத குளிக்கற மாதிரி, ஹல்லேலூயா, சிமித்தேரி மாதிரி. வீட்டில் உள்ள எல்லாரும் உயிர் உள்ளவங்களா இருந்தாலும் என்னது, செத்த மாதிரி. பைபிள் அப்படி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிதான். என்ன பண்றாங்கன்னா, செத்தவங்க நடுவிலேயே தூங்குற ஆள் மாதிரி. செத்தவங்க நடுவுலனா தேவனுக்கேற்ற செயல்பாடு செய்ய தெரியாதவன், ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்புதல பெறாதவன், பாவ மன்னிப்பை பெறாதவன், தேவனுடைய ஆவியை பெறாதவன்,
தேவனுடைய ஆளுகை உடையவனாய் இராதவன், மரித்தவன். அந்த மரித்தவர் தான் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் தான் என்ன செய்கிறேன், என்ன சொல்கிறேன், என்ன பேசுகிறேன், என்ன நடத்துகிறேன்றதே தெரியாத ஆள், செத்து போன ஆள். உள்ளான மனுஷன் செத்தவன், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம், நம்மை கிறிஸ்துவினாலே உயிர்ப்பித்தார் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உயிர் பெற்றவன் மரித்தோர் நடுவிலே, தேவ சிந்தை அறியாதவன், தேவ சித்தம் அறியாதவன், தேவ ஆவி அறியாதவன், தேவனுடைய ஆவிக்கு ஏற்றபடி வாழ புரியாதவன், அல்லேலூயா, தேவனுடைய வழி புலப்படாதவன், அப்படிப்பட்ட தீமை நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே மரித்து போனவர்களுக்கு ஒப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் மத்தியிலே வாழ்கிறவனை தான் செத்தவனிடத்தில் நித்திரை பண்ணுகிறவன் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. செத்தவங்க எங்க இருப்பாங்க? கல்லறையில் இருப்பாங்க. இங்க அவன் கல்லறை தோட்டத்தில் இருந்தான். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டவனின் கர்த்தர் கண்டார், அவனை சந்திக்க தேவன் வந்தார். அவன் கல்லறை தோட்டத்தில் இருந்தனால அவனுக்கு சொல்லிக் கொடுக்க, அவனை விடுவிக்க யாரும் இல்லை. அவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையோ நன்மையோ எடுத்து கொடுக்க யாரும் இல்லை. எல்லாம் டெட் பாடிஸ். அல்லேலூயா. எல்லாம் திராணியற்றவர்கள், செயலிழந்தவர்கள். அது மாதிரி அநேகர் ஹெல்ப் பண்ண முடியாதவங்க, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவங்க உங்களை சுற்றி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் அங்க தேடி வந்தார், அங்க கண்டு எடுத்தார், கண்டுபிடித்தார். சாத்தான் சொல்லுவான் பேய் துரத்தும் போது, கண்டுபிடிச்சிட்டியா, நான் எவ்வளவு மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்தேன். தேவன் அன்றைக்கு இந்த ஒரே மனுஷனுக்காக வந்திருக்கிறார். பாருங்க, கடல் யாத்திரை செஞ்சு வந்து இறங்கினார், அவன் ஓடி வந்தான், அவனை விடுவிச்சார், போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட ஒரு செயலிழந்த மனுஷனாக மற்ற மரித்தவர்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் கண்டுகொண்டார். அவனை கீழே அடுத்த வாசிங்க. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை கண்ட்ரோல் பண்ண யாராலும் முடியாது. அல்லேலூயா. சில ஆளுங்களை அப்படிதான் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், குடிகாரராக இருப்பாங்க, பிள்ளைங்க அடங்காத பிள்ளைங்களாக இருப்பாங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. அது ஆணும் சரி பொண்ணும் சரி, அது கட்டுக்கு அடங்காது, நம்ம கைக்கு அடங்காது, கீழ்ப்படியாது, நமக்கு உகந்தபடி வாழாது, தன்னிச்சையாக வாழும், காட்டு கழுத மாதிரி. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது இங்கே நமக்கு. அவனு கதை நமக்கு எதுக்கு எழுதி வச்சிருக்கு, நம்ம கதை தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட மனிதன் அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் செய்யறது எல்லாமே தனக்கு கேடு, தனக்கு கெடுதல் உண்டாக்குற வேலை தான் அவன் செய்வான். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படிதான், அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கே அது கேடா இருக்கும், அவங்க செய்யற எல்லாமே அவங்களுக்கு கெடுதலா இருக்கும். நிம்மதி இல்லாத ஆள், சமாதானம் இழந்த ஆள், என்ன செய்யணும்னு தெரியாம வாய் பதறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ என்ன செய்யணும் ஒன்றும் தெரியும், மொத்த குழப்பம். அவன் செய்கிறதெல்லாம் என்னது, தன்னையே தள்ளுற வேலை. அல்லேலூயா. நான் எதுக்கு வாழ்ந்தேன், நான் இனத்துக்கு இருக்கிறேன், நான் செத்தா நல்லா இருக்கும், பக்கத்தில் யாராவது குறுக்க சாட்டாங்களா, நீ செத்தா நல்லா இருக்கும், நீ இனத்துக்கு இருக்கிற, இந்த மாதிரிப்பட்ட பேய் பிடிச்சவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை பார்த்தீங்களா, அங்கேயும் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிற இடத்துல உன்னை கண்டு உன்னை அங்கிருந்து எடுத்து மாற்றி அமைக்க போகிறார். தேவன் உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கண்டு உங்களை விடுதலைக்கு நேராக நடத்துகிறவர். சத்துருடைய எந்த விதமான ஆக்கிரமிப்பையும் கர்த்தர் மாற்றி உங்களை விடுவிக்கிற தேவன். வாசித்து முடியுங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. நல்லா கவனிங்க, இது அவன் இல்லை, அவனுக்குள்ள இருந்த அவன். அல்லேலூயா. அவனுக்குள்ள நிறைய அவன் இருந்தான். அது 6000க்கு மேல பேய்ங்க இருந்தவன். அதுதான் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு தேவ பிரசன்னம் எப்பவுமே வேதனையா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், போர் அடிக்கும், சலிப்படிக்கும், டயர்டா இருக்கும், தாழ்வா இருக்கும், உடம்பு வலிக்கும், தலையெல்லாம் சுத்தம். அவன் சொல்றான், நீர் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேர்ல சத்தியம் போட்டு சொல்ல, சத்தியமா கடவுளான என்ன நீ என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது,
அப்ப இயேசுவின் பிரசன்னம் பிசாசுக்கு என்னது? வேதனை. அதுவும் யாருக்கு மேல சத்தியம் பண்ணுது? ஆண்டவர் மேல சத்தியம் பண்ணுது. அல்லேலூயா. அதுக்கும் ஆண்டவர் தெரியுது பாருங்க. அந்த பேய்க்கு இந்த கிறிஸ்தவங்களும் அப்படிதான். என்னத்தை இது என்னத்தை ஜெபம் ஆராதனை அதை விட அது கொள்ளலாம். புரிஞ்சுதுங்க? தேவ பிரசன்னம் வேதனையாக தான் இருக்கும் பேய் தொல்லை உள்ளவங்களுக்கு. அல்லேலூயா. கஷ்டமா இருக்கும். இயேசுடைய சமூகம் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். அது போன பிறகு எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அது இருக்கிறது வரைக்கும் வேதனையாக இருக்கும். அதை போக வைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேதனையோ தேவனுடைய பிரசன்னம் அவை அனைத்தையும் துரத்தும்படி கடந்து வந்திருக்கிறது. காரணம், அநேக சக்திகளுக்கு உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற உன்னை விடுவிக்கும்படி, அநேக ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கிற உன்னை விடுவிக்கும்படி, உன்னை வேதனைப்படுத்துகிற அந்தகார வல்லமைகளை உன்னை விட்டு மாற்றி உன்னை விடுவிக்கும்படி, சத்துருக்களுக்கு இடையிலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கண்டெடுத்த தேவன், சாத்தானால் கட்டப்பட்ட உன்னை கண்டெடுத்த தேவன், அவன் சத்துருவால் பிடித்து வைக்கப்பட்ட உன்னை கண்ட தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லு, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். பிரச்சனைக்குள் இருக்கிற என்னை காண்கிறவர், கட்டுகள் இருக்கிறதுக்குள்ள என்னை காண்கிறவர். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. போராட்டம் நிறைந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிற உன்னை காண்கிற தேவனாய் வந்திருக்கிறார். பலவிதமான நெருக்கத்துக்குள் இருக்கிற உன்னை காண்கிற தேவன் வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்தும்படி வந்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு மேன்மை தருகிறவர். அல்லேலூயா. வேதனையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. வேதனை கொடுக்கிற சாத்தான துரத்துகிறவர். ஆமா, வேதனை கொடுக்கிறது மனமடி உண்டாக்குகிறது, சோர்வு உண்டாக்குறது, வியாதியை உண்டாக்குறது, பலவிதமான தோல்வியை உண்டாக்குறது. வாழ்க்கையில எங்கே அவைகள் காணப்பட்டாலும் அவைகளை விட்டு விடுவிப்பதற்காக கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி அப்படிப்பட்ட அனைத்து கட்டுகளிலிருந்தும் ஒரு பரிபூர்ண விடுதலை. என்னதான் கர்த்தரை சேவித்தாலும் சமாதானம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இல்லை. எவ்வளவு ஜெபித்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. இப்படிப்பட்ட பலவிதமான அந்நிய ஆவிகளால் உண்டான அடிமைத்தனங்களை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்நிய ஆவிகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்நிய ஆவிகள் மாறட்டும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விடாத பாரம்பரிய ஆவிகள், எல்லா விதமான அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை சொஸ்தத்தை கெடுக்கிற அந்நிய ஆவிகள் சங்கரிக்கப்படுவதாக, சங்கரிக்கப்படுவதாக. கல்லறை தோட்டத்துக்குள்ளே நடமாடுவது போல் வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி ஆதிக்கம் பண்ணுகிற பலவிதமான தீமைகள் இன்றைக்கு நிர்மூலமாகட்டும். தேவன் தம்முடைய ஜனத்தை அவைகளை விட்டு வெளியே கொண்டு வருவான். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் தேவன் ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கிறார். வாசிங்கள். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இங்க பிரச்சனையே என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொல்லை கொடுக்கிற, தோல்வி கொடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, வாழ்க்கையின் சமாதானத்தை அழிக்கிற ஆவி அங்க இருக்கும். அவனை பற்றி எழுதி, வஸ்திரம் தெரியாதவனா இருந்தான், தன்னை காயப்படுத்தினான், தனக்கு கேடு உண்டாக்குற மாதிரி வாழ்ந்தான். பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்குகிறான். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். மற்றவனை பகைக்கிறவன், மற்றவனை பொறாம கொள்ளுகிறவன், மற்றவனை கெடுக்கிறவன், மற்றவனுக்கு தீமை செய்கிறவன் தன்னைத்தான் கெடுக்கிறான். அல்லேலூயா. மற்றவனை வஞ்சிக்கிறவன், இப்படி பலவிதமாய் மற்றவனுக்கு செய்வனை பண்றவன், மந்திரவாதம், அவன் சொல்றான், அவனும் உண்டு அவனும் உண்டு. அதில் அல்லேலூயா. அவனும் உண்டு அவனும் உண்டு. மந்திரவாத ஆணும் உண்டு, பொண்ணு உண்டு, பொம்பளைங்க நிறைய உண்டு. ஸ்தம்பன வித்தை காரின்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி சூனியக்காரி, சூனியக்காரன், இந்த மாதிரி கிரிகளை வைத்து பிசாசை கொண்டு மற்றவனை தொல்லை கொடுக்கிறவன் தன்னை தான் அவன் சேதப்படுத்துகிறான். மற்றவனுக்கு தீமை செய்கிறவனு அவன் வீட்டை விட்டு தீமை விலகாது. அல்லேலூயா. ஆகையால் தேவப்பிள்ளை அறியணும், மற்றவங்களுக்கு தீமை செய்ய கூடாது. மந்திரவாதி இருக்கிறான், பழக்கம் உள்ள ஆள் இருக்கிறான், ஃப்ரெண்ட் இருக்கிறான், வேலை தெரியும் அப்படின்னு காசு கொடுத்து ஏதாவது பண்ணி மாட்டிக்கூடாது.
உங்களுக்கு பலவீனம் வியாதி பிரச்சனை வந்துன்னா யாருக்கிட்ட போகாதீங்க, இந்த மாதிரி பேயை கொண்டு கட்டுறவங்ககிட்ட போய் கட்டு வாங்காதீங்க. அல்லேலூயா. கட்டு வாங்கக்கூடாது. நிறைய பேய் துரத்துனதில் சில பேய் போகிறதில்ல, அது அந்த பேய் அதிகமாக மந்திரவாயிட்ட போனதாக இருக்கும். ஏன்னா அவன் இன்னொன்று வச்சு தான் அதை கட்டுவான். அந்த கட்டு அவங்க ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆகையால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாடி போவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தானது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், மாற்றானுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்நியன் தீமை செய்கிறவனை கர்த்தருடைய ஆவியானவர் இல் பொருளாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகள் அதை விசுவாசத்தை மகிமைப்படுத்தி வாசித்து வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய கிரியைக்கு பின்னால் இருப்பது யாரு? ஒரு ஆவி. அதான் சொல்ல வந்தேன். இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளுக்கு பின்னாக இருக்கிறது ஒரு பிசாசினுடைய ஆவி. அது எதை வேணாலும் செய்ய பண்ணலாம். ஆண்டவர் அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆவியை பார்த்து பேசி இருக்கிறாரு தூரத்துல இருந்து. அல்லேலூயா. எவ்வளவு பேர் நிமிர முடியாத கூனியா இருந்தா டாக்டர்கிட்ட போனா ஸ்பைனல் கார்டு பெண்டுன்னுவாங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீனப்படுத்தும் ஆவி அவகிட்ட இருந்தது. கர்த்தர் சொல்றார். செவிடும் ஊமையும் அப்படின்னா காது கேட்காது வாய் பேசாது, அதை கொண்டு போனால் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆண்டவர் செவிடும் ஊமையுமான ஆவியே இவனை விட்டு போனார். அப்போ ஏதோ ஒரு சம்பவங்களுக்கு பின்னாக பிசாசின் ஆவிகள் கிரியை செய்கிறது. சிலருடைய வாழ்க்கையை பல மனுஷர்களால் உண்டான ஆவிகள், சில ஏவல் ஆவிகள், பலவிதமாய் செய்வனை ஆவிகள், சாபம் போட்டதினால் வந்த வேறே ஆவிகள். அதாவது மனுஷன் இன்னொரு மனுஷனை பகைத்தால் அந்த மனுஷனுடைய பகையை பயன்படுத்தி பிசாசின் ஆவிகள் அந்த மனுஷனை எப்படி ஆகிலும் அழிக்கும்படி எத்தனிக்கும். அல்லேலூயா. அதனால தான் சகோதரனை பகைப்பதை ஆண்டவர் நிராகரித்தார். அல்லேலூயா. அது கொலைபாதகம்னு சொன்னார். ஆகையால் இந்த சம்பவங்களுக்கு பின்னாக ஒரு ஆவி இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு வீட்டை பாழாக்குகிற ஆவியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அஸ்தமிக்க பண்ணுகிற ஆவியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அங்க என்ன சொல்லியிருந்தார்? அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே. அவரை பார்த்தா சொன்னாரு, ஆனால் அந்த ஆவி கிட்ட பேசினார். அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று இந்த மனுஷனை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை கல்லறை தோட்டமாய் மாற்றி அவனுடைய சமாதானத்தை கெடுத்து அவனுடைய ஆரோக்கியத்தை சிதைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை அழித்து அவன் எதிர்காலத்தையே அழித்து போட்ட சாத்தானை கர்த்தர் துரத்த வந்தார். ஐயோ, அவனால் பிடிக்கப்பட்டவனை கண்டுபிடித்தார். உன் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்பட்டு அந்நிய ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறார். உன் வீட்டை கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை கெடுக்கிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். அது எந்த மனுஷர்கள் மூலமாய் எந்த மனுஷர்கள் மூலமாய் செயல்பட்டாலும் அவைகளை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறார், அழித்து போடுகிறார். சொல்லுங்க, அது போகட்டும். அல்லேலூயா. இந்த ஆவியை பத்தி பேசுறதுனால குழந்தைகள் ஏதாவது ஆவி இருக்கும்னா தலையில கையை வச்சுடுங்க. அது இப்ப போகணும். கீழ்ப்படியாத பிள்ளை, மந்த புத்தி உள்ள பிள்ளை, கோப குணம் உள்ள பிள்ளை, எதிர்த்து பேசுற பிள்ளை, தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளை, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பாத பிள்ளை, தேவ சமூகத்தை தேடாத குழந்தை, இந்த மாதிரிப்பட்ட வேதத்தை வெறுக்கிற பிள்ளைங்க, டிவி ரொம்ப பார்க்குற பிள்ளை, சுட்டி டிவி தானே, கார்ட்டூன் இல்லை, எல்லாத்துலையும் என்ன இருக்குது? கார்ட்டூன் பாம்பை இப்போ எப்படி தான் வருது? உயிராக தான் வருது. அல்லேலூயா. சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகளை கவர்றான். இது கார்ட்டூன் தானே, அது எப்படி பிள்ளைகளுடைய கவனம் அங்கே போகுதே. அல்லேலூயா. எது வழியா பேய் பிள்ளைகளை பிடிச்சிருக்கு, கணவனை பிடிச்ச பிள்ளை, குடிகார கணவன், தலை கை வைங்க பிள்ளைகள் மேலே இருந்தன, பக்கத்தில் இருந்தன, கணவனுக்கு புத்தியை கட்டி அவன் இருதயத்தை ஆக்கிரமித்து இருக்கிற பிசாசு, விபச்சார ஆவி, காம விகார ஆவி, மோக இச்சையின் ஆவி, அருவருப்பான இச்சையின் ஆவிகள் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை சரிப்படுத்தணும். இப்போ அன்னைக்கு போகணும். இன்னைக்கு அந்த ஆவிக்கு என்னை கட்டளை கொடுக்க போகிறார். உன்னை கண்டு கொண்டபடியினால், நீ தேவனுக்கு தேவையா இருக்கிறபடியினால், உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமையினாலும் சூழப்பட்டு உங்களை பொல்லாத ஆவிகள் கட்டி வைத்திருந்தாலும், உங்கள் வீட்டின் பிள்ளைகளை கட்டியிருந்தாலும் அவைகளை குறை சொல்ல கூடாது. அந்த ஆவிக்கு கட்டளை கொடு. உன் சகோதரனுடைய சரீரத்தில் புத்தியில் இருக்கிற ஆவிக்கு கட்டளை கொடு. தாயுடைய சிந்தையில் இருக்கிற ஆவிக்கு கட்டளை கொடு. இப்பொழுது
அந்த ஆவிகள் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அசுத்த ஆவியே, அசுத்த ஆவியே, பிள்ளைகளை விட்டு போ, பையன்மாரை விட்டு போ, தகப்பன்மாரை விட்டு போ, தாய்களை விட்டு போ, வாலிப பிள்ளையை விட்டு போ, எதிர்காலத்தை விட்டு போ, குடும்பத்தை விட்டு போ, நன்மை விட்டு போ, ஆசீர்வாதத்தை விட்டு போ. நன்மை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் போகட்டும், போகட்டும். அந்நியாவி விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் போகட்டும், போகட்டும். இப்போ கட்டிக்கொண்டிருக்கிற ஆவியின் கட்டுகள் உடைவதாக, உடைவதாக. பிள்ளைகளை கட்டு, கணவன்மாரை கட்டு, வாலிபர்களை கட்டு, தாய் தகவனை கட்டு, வைத்திருக்கிற எல்லா விதமான அந்நியாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். அழித்து போடு. பில்லி சூரியத்தால் வந்த ஆவிகள், பரம்பரை பரம்பரை வந்த ஆவிகள், பழக்க வழக்கத்தால் வந்த ஆவிகள், உலகத்திலிருந்து வந்த ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஊழியர்களால் வந்த ஆவிகள், தவறான ஆராதனையால் வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அழிந்து போகட்டும். இப்போ ஆவியானவர் உன்னை கண்டுபிடித்தபடியால் உன்னை சுற்றி உள்ள சத்துரு உன்னை விட்டு விலக்குகிறவர், உன்னை சுற்றி உள்ள சத்துருவை உன்னை விட்டு விலக்கி போடுகிறவர், உன்னை கட்டி வைத்த சத்துரு உன்னை விட்டு விலக்குகிறவர். அசுத்தாவியை கட்டளையிட்டு இருந்தால் இவனை விட்டு போ, இவனை விட்டு போ. சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையில எது பிசாசினால் உண்டானவைகள், எந்த கெட்ட பழக்கம், எந்த சூதாட்டம், எந்த தீமையான காரியங்கள், எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், எந்த பயங்கள், எந்த தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த பழக்க வழக்கங்கள் மனுஷனை கட்டி அதை இப்பொழுது சங்காரமாகட்டு. பொல்லாத ஆவியே ஜனத்தை விட்டு போ, நசரேயன் இயேசுவின் நாமத்தில் விட்டு போ. இருதயத்தை பிடிச்சு வச்சிருக்கிற சாத்தான், இருதய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவி இப்பொழுது போ. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்தகாரப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் come out. வெளியே வா, வெளியே வரட்டும். வீடுகளை பாழாக்குகிற ஆவிகள், குடும்பங்களை பாழாக்குகிற ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இன்றைக்கு வெளியேறட்டும், இன்றைக்கு அழிந்து போகட்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் காக்கப்படட்டும், சமாதானம் காக்கப்படட்டும், ஆரோக்கியம் காக்கப்படட்டும், ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படட்டும். எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது, தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சரீரங்களிலே கிரியை செய்கிற அந்நிய வல்லமைகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டவர். ஏன் ஒரு மனுஷன் நேர்த்தியா வாழ முடியல, ஜெயமா வாழ முடியல, தைரியமா விசுவாசத்தோட தேவனோட வாழ முடியல? இந்த மாதிரி ஆவிகளுக்கு தொல்லைதான். அல்லேலூயா. அவன் வஸ்திரம் தரிக்க முடியாததே அப்படின்னா தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான். நடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வஸ்திரம் தரிக்கல. அல்லேலூயா. நம்மள நினைக்கிற என்னமோ அந்த உடுப்பை தான் சொல்றோன்னு, அது இல்லை, ஆண்டவர் கொடுத்த வஸ்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவ மகிமையினால் உடுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்களோ அப்பொழுது அவர்கள் நிர்வாணிகளானார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களான. அது வரைக்கும் அவங்கள அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பேய் ஒரு மனுஷனை வஸ்திரத்தை இழக்க பண்றான், தேவன் கொடுத்த மகிமையை இழக்க பண்ணுகிறான். அங்க வந்து சாத்தான் தேவன் விலக்கினதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவன் விலக்கினதுக்கு நீங்க அதாவது வேண்டான்னு சொன்னதை நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி பிசாசு அங்க ஒரு கற்பனை கொண்டு கொடுத்தான். அந்த பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனேயே இவர்கள் தேவன் கொடுத்த தகுதியை இழந்தார்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு வேலையை ஒரு மனுஷனுடைய தகுதி இழக்க பண்ணுவது, தேவனுடைய மகிமை இழக்க பண்ணுவது, தேவன் கொடுத்த உயர்வை இழக்க பண்றதுதான் பேய்க்க வேலை. அதுக்கு தான் தந்திரமா வர்றது. அல்லேலூயா. அந்த மனுஷனை, அந்த பேயை துரத்தி விட்டு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மறுபடியும் மேன்மேல் வைக்கிறது அந்த பிசாசு விரும்பவே இல்லை. அது அவனுக்கு வேதனை. அதான் அவன் சொல்றான், எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தீரு? எப்படி இருக்கு? உன்னை உன் மேன்மேல திருப்பி வைக்கிறத தேவன் விரும்புகிறான். அதற்காக உன்னை தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதற்காக உங்களை தேடி வந்தார், உங்களை மேன்மைப்படுத்த அங்கே தேடி வந்தார். அவனை அபிஷேகத்தினாலே நிரப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. தாவீதை கண்டுபிடித்தேன்.
என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகித்தேன். பாருங்கள், கண்டுபிடிக்கும் போது அவன் அபிஷேகம் இல்லாதவன், ஆசீர்வாதம் இல்லாதவன், நன்மை இல்லாதவன், மேன்மை இல்லாதவன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாதவன். தெரியுமா? அவர் கண்டுபிடிக்குமா ஆட்டுக்கு பின்னால போனான்னு எழுதி இருக்கு. மனுஷன் கூட அவனுக்கு இருக்க அந்தஸ்து அவன் வீட்டுக்காரங்க கொடுக்கல. அல்லேலூயா. அவன் வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. முழு இஸ்ரவேல் நாட்டுக்கும் தலைவனானவன், தீர்க்கதரிசியானவன், ராஜாக்களையே ஏற்படுத்துகிற ஒரு ராஜரீகத்தை உடைய தேவ மனுஷன் இவங்க வீட்டில் அன்னைக்கு வந்திருக்கிறான் கெஸ்டாக. அங்க பெரிய விருந்து. அல்லேலூயா. அப்படி இருந்தும் அந்த வீட்டில் உள்ள இளையவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை சொல்லல. அந்த அளவுக்கு அவன் அந்த வீட்டில் அவமதிக்கப்பட்டிருந்திருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவமதிப்புகள் வந்திருக்கும். மற்றவங்க மதிக்காம போகலாம், மற்றவங்க உங்களை கனப்படுத்தாம போகலாம், மற்றவங்க உங்களை குறித்த மேன்மை அறியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். நீ கனத்துக்குரிய நபர், நீ மேன்மைக்குரிய நபர், நீ உயர்வுக்குரிய நபர். நீ உன் வீட்டில் உள்ள எல்லாரை விட நீ மட்டுமே தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட நபர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், தேவனால் உயர்த்தப்பட்ட நபர். உனக்குரிய உயர்வு இன்றைக்கு வருகிறது. உன்னை தேடி உயர்வு வருகிறது, உன்னை தேடி ராஜரீகம் வருகிறது, உன்னை தேடி மேன்மை வருகிறது. பெற்றுக்கொள். மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் உனக்கு மேன்மை. உன்னை கண்டுபிடித்த உடனேயே மேன்மை. உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர் மேன்மை பெற்றுக்கொள், மேன்மை பெற்றுக்கொள். எல்லோரும் மேலும் ஆவியான தருகிற கிருபை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை தரித்துக்கொள். அல்லேலூயா. தேவன் உன்னை செயலிழந்த நபராய் இருக்க விரும்பல. பிசாசு அதை செய்கிறான். செயல் அற்றவனாய் மாற்றுகிறான், பயன் அற்றவனை போல மாற்றுகிறான், பிரயோஜனம் இல்லாதவனை போல மாற்றுகிறான், யாராலும் எண்ணமற்றவனை போல சாத்தா மாத்துறான். கர்த்தருடைய ஆவி வரும்போது அவன் எல்லாருக்கும் மேல உயர்த்தப்படுகிறான். பிசாசுக்கு ஆவி வரும்போது எல்லாரை விட கீழே போயிடுறான். ஏன் தாழ்ந்துகிட்டே போகுது வாழ்க்கை? ஏன் பேய் வந்திருக்கு. அல்லேலூயா. தேவன் வந்தால் அங்க உயர்வு, உயர்வு. எல்லோரை பார்க்கிலும் நீ மேன்மைப்படுத்தப்பட்ட நபராயிருப்பாய். அல்லேலூயா. அதை நீ உணர்ந்துக்கணும். பிசாசின் ஆவி வந்தப்போ என்னாச்சு? அவன் வாழ்க்கையே செத்தவன் கூட, மரிச்சவன் கூட, பாவிகளோட, துன்மார்க்கரோட தான் நேர செலவு. பரியாசக்காரன் கூட, பொல்லாப்பான ஆளு. நம்ம ஆளுகளை பார்த்தா தெரியும், பேரு விசுவாசி, தேவ பிள்ளை. விசுவாசிக்கும் விசுவாசிகளோட பிரச்சனையை கொண்டு சொல்றது யாருக்கிட்ட? வெளியே உள்ள ஆள். அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமா, வளர்ச்சியோ அறிவோ இல்லாத ஆள்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையவே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ புரிஞ்சு இந்த ஆள் எங்க சஞ்சரிக்குது? எங்க சஞ்சரிக்குது? பிரேத குழிக்கிட்ட தான் சஞ்சாரம். ஹல்லேலூயா. இன்னும் அவங்க அங்க இருந்து எங்க வரல? தேவனுடைய ஆவியினிடத்துக்கு வரல. அவங்க புத்தியை மந்தப்படுத்தி அந்தகாரப்படுத்தி பிசாசின் ஆவிகள் அவங்களை நியந்திரிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அனைத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு. உங்கள் வாழ்க்கையை மேன்மை விட்டு விழத்தள்ளுகிற அந்நிய ஆவிகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை சங்காரம் பண்ணுகிறார், சங்காரம் பண்ணுகிறார். உன்னை மேன்மையாக்குகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன். உன்னை அவர் கண்டுபிடித்தார். உன் இளமையில் உன்னை கண்டுபிடித்தார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்டுபிடித்தார். நீ பாகாலை சேவித்துக் கொண்டிருந்த உன்னை கண்டுபிடித்தார். தேவனுடைய மனுஷனாயிருக்கும்படி உன் தேவன் தன்னுடைய ஆவியை தந்து உன்னை புதிய மனுஷனாய் மாற்றுகிறவர்.
பிசாசு இருக்கும்போது அவனுக்கு வஸ்திரம் இல்லை. அல்லேலூயா. வஸ்திரம் என்பது ஆவியை குறிக்கும். வேதத்தின்படி அவர்கள் பெற்றிருக்கிற ஆவியை குறிக்கும் வஸ்திரம். அல்லேலூயா. சால்வை, அன்றைக்கு எலியாவின் சால்வை ஆவியின் வரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. நீதி, நீதி என்கிறது தகுதி. பரிசுத்த வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், மேன்மையான வஸ்திரம், ராஜரீக வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம், இப்படி பல தீர்க்கதரிசியின் வஸ்திரம், குஷ்டரோகியின் வஸ்திரம், கைதியின் வஸ்திரம், இப்படி பல. ஆகையால் வஸ்திரம் என்பது அவங்களுடைய தகுதி. அவங்க தகுதியே அவங்க பெற்றிருக்கிற ஆவியை பொறுத்து தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் மேல என்ன ஆவி இருக்கோ அந்த தகுதியுடையவன் அவன் இருப்பான். ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், அவன் மெண்டல் மாதிரி, அவன்கிட்ட இருக்கிற பேய் அதை அவன் அப்படி பண்ணுது. அல்லேலூயா. ஒருத்தன் விபச்சாரக்காரனா இருக்கிறான், அவனுக்கு விபச்சார ஆவி, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஈச்சிக்கிற அந்த ஈச்சையின் ஆவி. சில பிள்ளைகள் திருட்டு தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க, திருட பொய் சொல்றாள், இந்த பொய்யின் ஆவி, திருட்டு வேலை செய்கிற ஆவி. அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை, பல பொருள் ஆசை, இதெல்லாம் இச்சையின் ஆவிகள், ஆசை வளர்க்கிற ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவி அந்த நபரை விட்டு போயிட்டுன்னா அந்த ஆளுக்கு தேவ ஆவி கடந்து வர வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான ஆவிகள் வந்திருக்கிறபடினால் தான் மனுஷனுடைய வாழ்க்கையே கெட்டு சீரழிஞ்சு போக காரணம். பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்தனால மனுஷர்கள் கெட்டு போறாங்க. வெறும் பாவம் மட்டும் இல்ல, சரீரத்தில் பலவீனம், வியாதி, பல பல பிரச்சனைகளை சரீரத்தில் சாத்தான் உருவாக்குறது அவனுடைய ஆவியின் வல்லமையினால். ஹல்லேலூயா. இனி பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர வாழ்க்கையும் இணைத்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்திலே மாறி மாறி வெறுப்பு உண்டாக்குறனா பிசாசு உள்ள உட்கார்ந்துருக்கான அர்த்தம். அவனை குத்தி வெளியே எடு. அல்லேலூயா. பகை, வெறுப்பு வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள உன்னை பார்த்தா வெறுப்பா இருக்கு, அல்லது உனக்கு அவங்கள பார்த்தா வெறுப்பா இருக்கு, பிடிக்கல, புரிஞ்சுக்க, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு ஆவி இருந்து கிரி செஞ்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. அது பகைமையின் ஆவி. அந்த பேரை சொல்லி அந்த ஆவிக தலையை உடைக்கணும். எந்த ஆவிகள் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரத்தை அலங்கோலமாக்குகிறதோ அப்படி அலங்கோலப்படுத்துகிற அந்தகார ஆவி இன்றைக்கு சங்காரமாகட்டும், அழியட்டும், அழித்து போடு, அழித்து போடு. எந்த விதமான அந்நிய ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிய கடவுது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுக்கிற ஆவிகள் இன்றைக்கு அழியட்டு. குடிகார கணவன்மாரை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் அழியட்டு, அழியட்டு. துட்டபல்ல பதன துட்டபல்ல டைண்ட் அழியட்டு இயேசுவின் நாமத்தில். எந்த ஆவி இருக்கக்கூடாது, வெளியே வரட்டும். இப்போ அடிமத்த ஆவிகள் வெளியேறட்டும், பயத்தின் ஆவி வெளியே வரட்டும், எல்லாவித அலங்கடிக்கிற ஆவி வெளியே வா, சபிக்கப்பட்ட ஆவி வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை அலங்கடிக்கிற ஆவி வெளியேறட்டும், பின்மாற்ற ஆவி வெளியேறட்டும், பொறாமையின் ஆவி வெளியேறட்டும், பகைக்கிற ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆளை பார்த்தாலே பகைக்கிற ஆவி, வெறுப்பு உண்டாக்குற ஆவி சங்காரமாகட்டும். எரிச்சலின் ஆவிகள், போட்டி பொறாமையின் ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படட்டும். தேவனுடைய மகிமை அனைவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்நிய ஆவி சரத்தை விட்டு வெளியே வரட்டும். அசுத்த ஆவிகள் வெளியே வா, பில்லி சூனி ஆவி வெளியே வா, பில்லி சூனி ஆவி வெளியே வா, பலவீனப்படுத்துற ஆவி வெளியே வா இயேசுவின் நாமத்தில். Every demon வெளியே வரட்டும். ஆவியாருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் ஆவிகள் வெளியேறும். அந்தகார புத்தியை கட்டிய ஆவிகள், புத்தியை கட்டிய ஆவி, நரம்ப பிடிச்சிருக்கிற ஆவிகள் வெளியே வரட்டும். இப்போ வெளியேறட்டும். ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. படிப்பை கெடுக்கிற ஆவிகள், பணத்தை நஷ்டப்படை பண்ணுகிற ஆவிகள், தொழிலை கட்டி வைக்கிற ஆவிகள் உடைவதாக. தேவனை விடுவிக்கிறார், தேவனை விடுவிக்கிறார்.
தேவனை ரட்சிக்கிறார். தேவனை மேன்மைப்படுத்துகிறார். தேவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். வெட்டாந்தரையாய் மாற்றுகிறார். வெறுமையாய் மாற்றுகிறார். பலவிதமான ஆவிகள், வஸ்திரம் இழக்கப்படுகிற ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக. நீதி அளிக்கிற ஆவிகள், தகுதி இழக்கப்படுகிற ஆவிகள் அழிந்து போகட்டும். வீடுகளை, குடும்பங்களை பாழாக்குகிற ஆவிகள், வாழ்க்கையை பாழாக்குகிற ஆவிகள் இன்னைக்கு கட்டப்பட்டு போகிறது. கட்டி போடு. எஸ், கட்டி போடு. வெட்டி போடு. தேவன் இன்றைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய ஆவிகள் வந்த மாத்திரத்தில் அவன் தகுதி இழந்தான். அவன் தேவனுக்கு முன்னாக நிற்க முடியல. தன்னைத்தானே நாம் தகுதியற்றவன் என்று சுட்டி காட்டும் வகையில் அந்த ஆவிகள் அவனை குறை சொல்ல ஆரம்பித்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரவு பகல் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறை கூறி குற்றம் சாட்டி அவன் தகுதியற்றவன், அவன் விழுந்தவன், அவன் நிலை குலைந்தவன், அவன் பாவி, அவன் அழுக்குள்ளவன், அசுத்தன் என்று எல்லாம் சுட்டி காட்டிக் கொண்டிருந்தவன் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவன் தாழ தள்ளப்பட்டு போனான். உன்னை, உன் வாழ்க்கையை, உன் அந்தஸ்தை, உன்னுடைய மதிப்பை குறை கூறினவன் தேவனுக்கு முன்ன நீ சரியில்லை, நீ நல்ல ஆள் கிடையாது, நீ பாவி, நீ நிர்பாக்கியசாலி, நீ சோம்பேறி, நீ பின்மாற்றக்காரி, இப்படி எல்லாம் உன்னை குறித்து குறை பெயர் சாட்டி கொண்டிருந்தவன் இன்றைக்கு தள்ளப்பட்டு போகிறான். உன்னை குறை உண்டாக்கினவனை கர்த்தர் இன்றைக்கு தள்ளி போடுகிறான். தள்ளி போடு, தள்ளி போடு. இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போகட்டும். அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம், what they confess. சாத்தானுக்கு முன்ன இவங்க அறிக்கையிட்ட வார்த்தைகளினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அதைத்தான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன். சொல்லு, அவன் கேட்கட்டும். அவன் தள்ளப்படுறது எப்படி? உன் வாயின் வார்த்தையினால. நீ எப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உண்டான தகுதியை, நீதியை, ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு தேவன் சொன்ன ஆசீர்வாத வார்த்தைகள், நல் வார்த்தைகள் அனைத்தையும் ஆவியினாலே பயன்படுத்துகிறாயோ, அப்பொழுதே உனக்கு வரமான சத்துருவை நீ தள்ளுண்டு போக பண்ணுவாய். உன்னை கூரை கூறினவன் தள்ளப்படுவான். சாட்சியின் வசனம், அறிக்கையின் வசனம், நீ சொல்ற அறிக்கை தேவை. அது சாத்தானை ஜெயிக்கும். உன் வாய்ந்து வருகிற வார்த்தை சத்துருவை ஜெயிக்கும். உன் வாய்ந்து வருகிற வார்த்தை சாத்தானை ஜெயிக்கும். அவனை துரத்து, தள்ளி போடு, கீழ்படுத்து, கட்டி போடு, கட்டி போடு. இயேசுவின் நாமத்தில் அவகாசம் இல்லை என்று சொல். என்னிடத்தில் உரிமை இல்லை என்று சொல். என்னை விட்டு போடு சொல்லு. அந்நிய ஆவியை உடைக்கிறேன் சொல்லு. கட்டுகளை உடைத்து போடு. அவன் பேசுற வார்த்தை சாத்தானை விழத்தள்ளும். உங்க அறிக்கை ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்றது இருக்க, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது உங்களுடைய அறிக்கை. தேவன் செய்தார், தேவன் தந்தார், தேவன் விடுவித்தார், தேவன் உயர்த்தினார். தாவீது கூட ஒரு முறை அப்சலோமால் துரத்தப்பட்டவனாக, பிறகு அவனுடைய போர்ச்சேவர்கள் அப்சலோமை கொண்டுவிட திருப்பி அவன் ராஜாவாய் திரும்ப வருவான். அப்போ அவன் சொல்லுவான், நான் இன்று இஸ்ரவேல் மேல் ராஜா ஆனேன் என்று எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுவான்.
காரணம் அந்த நேரத்தில் ஒரு பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான பிரச்சனை அங்கே அபிஷாய் மூலம் யோவாப் என்கிற அவன் படைத்தலைவன் மூலமாய் கடந்து வரும். அப்பொழுது அந்த வார்த்தை அவன் சொல்லுவான், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்ற மேன்மையை அறிக்கை செய்வதில் தேவனுடைய பிள்ளைகள் அஞ்சாமல் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ யாரு அதை சொல்ல தெரியணும். நீ என்னைக்கு சொல்லலையோ அன்னைக்கு நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப. என்னைக்கு சொல்றியோ அன்னையிலேருந்து அது அடி வாங்கிட்டே இருக்கும். பேய்க்கு காது கேட்க சொல்லணும், மனுஷனுடைய காது கேட்க சிலதை சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஆள் மூலம் கிரிசர் ஆவியெல்லாம் அடங்கும். அல்லேலூயா. தேவனை ஞாபகப்படுத்தணும். தேவன் இருக்கிறார் அப்பா, தேவன் இருக்கிறார் ஐயா, தேவன் இருக்கிறார் அம்மான்னு ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா. இங்கே சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்தாங்களாம். நம்மெல்லாம் வாய் திறந்தே என்ன பண்ண மாட்டேன்றோம், அறிக்கையே பண்ணுறதில்ல. அல்லேலூயா. அறிக்கை பண்ணணும். சொல்லப்படுற வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை. அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு சபைக்கு சொல்லும்போது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்னு சொன்னார். நம்ம பட்டயம் என்னது? வார்த்தை, சத்துருவை சங்கரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அது செந்தமிழிலே ஆவியானவர் அருளும் வார்த்தை. ஹல்லேலூயா. உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் தூண்டுதல் அளித்து பேசப்படுகிற வார்த்தைகள் சத்துருவை வெட்டுண்டு போக பண்ணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சாத்தான என்ன பண்ண அதிகாரத்தை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா காற்றும் கடலும் உங்களுக்கு அடங்கும். மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. அதை பார்த்து சொல்லணும், போ கோ என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படி. அது அப்படி ஆகும். சொல். எந்த மலையை பார்த்து பேசு, போக சொல்லு, போடா, தேசத்தை விட்டு போ, வீடுகளை விட்டு போ, குடும்பங்களை விட்டு போ. மலை போன்றவைகள், மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற போராட்டங்கள், மலை போன்ற சூனியங்கள், மலை போன்ற மந்திரவாதங்கள், மலை போன்ற மரண வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் போ. சொல்லு சொல்லு சொல்லு. அறிக்கை செய். போகட்டும், போக சொல்லு, பெயர்ந்து போகட்டும். அல்லேலூயா. நீங்க சொல்லி பழகணும். அல்லேலூயா. தேவராஜ்யம் எதுல இல்ல? சும்மா பேசுறத கேட்கறதுல இல்ல, பேசுறத செய்யறதுல இருக்கு. அல்லேலூயா. இங்க மலை போல இருக்கிற சவால்கள், சாத்தானுடைய அரசாட்சிகள், மலையை போல இருக்கிற சக்திகள் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்கு. உன் வாயில் வர்ற வார்த்தைக்காக அது காத்திருக்கிறது. உன் வாயில் ஒரு வார்த்தை வரட்டும் என்று அது காத்திருக்கிறது. நீ சொல்ல ஆகும். நீ கட்டளையிட நிறுத்தும். போக சொல்லு. பிரச்சனை வந்து போக சொல்லு. சத்துரு வந்து போக சொல்லு. பிள்ளை சூரியத்தை போக சொல்லு. அழிந்து போ, தகர்ந்து போ. மந்திரவாதமே உட்டாய்ந்து போ. குடும்பங்களை விட்டு உட்டாய்ந்து போ. வீடுகளை விட்டு அழிந்து போ. தேசத்தை விட்டு அவபக்தி அழிந்து போகட்டும். அந்நிய ஆட்சி விழுந்து போகட்டும். அந்நியருடைய ஆதிக்கம் உட்டாய்ந்து விடட்டும். அழிந்து விடட்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை பயன்படுத்துகிறவர். சரீரத்தை விட்டு கட்டுகள் கரைந்து போகட்டும். சரீரத்தில் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். கட்டுகள் கரைந்து போகட்டும். எதிர்பாரு, இன்னைக்கு அது போகும். புருஷனுக்கு மேல இருக்கிற பிசாசவ சொல்லு, போய்வன விட்டு, போய்வன விட்டு போக சொல்லு. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த ஆவிகள் யார் யார் வாழ்க்கை மேல் அரசாட்சி புரிகிறதோ அவர்கள் இன்றைக்கு அடியோடு உடைந்து போகட்டும். அழிந்து போ. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னை சிறுமைப்படுத்துகிற சத்துரு, உன்னை தாழ்த்துகிற சத்துரு, உன்னை தேவனுக்கு முன்பாக குறை உள்ள நபராய் மாற்றுகிற சத்துரு, நிர்வாணிகளாய் மாற்றி தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல்
தேவன் கொடுத்த பரிசுத்த அலங்கார வஸ்திரம் இல்லாதபடி, தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலினால் வருகிற ஆசீர்வாதம் இல்லாதபடி, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை இல்லாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் உண்டான நீதி, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதனால் உண்டாகிற தகுதி அற்ற நபராய் மாற்றி, அல்லேலூயா, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்த நபராய் மாற்றி, தேவன் கொடுத்த அழைப்பை இழந்த நபராய் மாற்றி, தேவன் கொடுத்த கிருபைகள் வரங்களாகிய அலங்கார வஸ்திரத்தை இழக்க பண்ணி, ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக இவன் கிருபை இழந்தவன், இவன் அபிஷேகம் இழந்தவன், இவன் வாழ்விழந்தவன், இவன் பலம் இழந்தவன், இவன் தகுதி இழந்தவன், இவன் அருவருப்பானவன், இவள் பலவீனப்பட்டவள் என்றெல்லாம் நபரை சுட்டிக்காட்டி குறை கூறுகிற சாத்தானுடைய கிரியைகளை அழித்து உன்னை கண்டெடுத்த தேவன் உன்னை இன்னைக்கு அபிஷேகிக்கிறவர், உன்னை தகுதி உள்ள நபரை மாற்றுகிறவர், உன்னை தகுதி உள்ள நபரை மாற்றுகிறவர். உனக்குரிய தகுதி இன்னைக்கு பெற்றுக்கொள், உனக்குரிய தகுதியை பெற்றுக்கொள். உன் அந்தஸ்தை காத்துக்கொள், உன் மேன்மை காத்துக்கொள், உனக்குரிய வஸ்திரத்தை பெற்றுக்கொள். அநேகர் அவனை காணவில்லை, அநேகர் உன்னை அறியாமல் புரியாமல் உனக்குள் வைக்கப்பட்ட தேவனுடைய கிருபையை, அழைப்பை, அந்தஸ்தை, அபிஷேகத்தை புரியாமல் உன்னை அவமதிக்கலாம். ஆனால் தேவன் உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். யார் உன்னை அறிஞ்ச நான் புரிஞ்சுட்டேன், இப்போ உன்னை புரிஞ்சுட்டேன், இப்போ நீ உன்னை எனக்கு பிடிக்கும், இப்போ நீ நல்ல ஆளு, அதுல சந்தோஷப்படாத. கர்த்தர் உன்னை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை புரிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை கண்டிருக்கிறேன், நான் உன்னை கண்டிருக்கிறேன், நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை கண்டுபிடித்தேன், தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. நான் உன்னை கண்டுபிடித்தேன். ஆயிரங்களுக்குள் லட்சங்களுக்குள் உன்னை கண்டுபிடித்தேன். நீ தேவனுக்கு வேணும். அங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் இருந்தாங்க, போர் வீரர்களெல்லாம் இருந்தாங்க, பராக்கிரமசாலிலாம் இருந்தாங்க. யாரையும் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை, கர்த்தருடைய கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. இல்லை இல்லை இல்லை, நான் பார்த்த ஆள் இவன் இல்லை, நான் தேடுற ஆள் இவன் அல்ல என்று ரிஜெக்ட் பண்ணார். பராக்கிரமசாலிகளையும் பிரபுக்களையும் ஞானிகளையும் உள்ளவைகளையும் பலமுள்ளவனையும் ஆபமாக்கி, இழிவானவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், ஒன்றும் இல்லாதவன், பலவீனன், பைத்தியம் என்று அநேகரால் கருதப்பட்டவனை கண்டார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை கண்டெடுத்து உனக்குரிய மேன்மையோடு உன்னிடத்தில் கடந்து வந்து, வயதான காலத்தில் உன்னை அவமதிக்கலாம், உன்னை அற்பமா நினைக்கலாம். கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். தேவன் உன் போக்கையும் வரத்தையும் காண்கிற தேவன். அல்லேலூயா. கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, அந்த சொல்றார், என் தைலம், என் அபிஷேகம், என் தகுதி, உன்னை நான் என்ன போல ஆக்கி இருக்கிறேன். நீ கண்டுபிடிக்கணும் அதை. அது நீ யாரை போல? யாரை போல? உங்க அம்மா போல, உங்க அப்பா போல, உங்க தாத்தா போல, உங்க பாட்டி போல, எங்க மாமா போல. இந்த மாதிரி இழி செயல்கள், இந்த இழி பெயர்களுக்கு உன்னை தேவன் ஒப்புக்கொடாமல், தேவன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உன்னை புதிய மனுஷனாய் மாற்றுகிறவர். அவருடைய சாயல், the image of God, the express image of God, the likeness of God, தேவனுடைய தன்மையின் சொரூபம். You are the brightness of His glory. தேவனுடைய மகிமைக்கு நீ பிரகாசம். அல்லேலூயா. நீ யாராயிரியா? இத புரி. நீ இன்னைக்கு நீ இதை புரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க என்னார போல, என்ன தேவனை போல, என் அபிஷேகம், என் ஆவி. தேவன் சொல்றார், அவருடைய ஆவி, தன்னுடைய ஆவி, தன்னுடைய செயலை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இங்கே அங்க ஆண்டவர் சொல்றார், நமது சாயலாகவும், நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, மனுஷனை ஏற்படுத்துவோமாக. தேவ சாயலுடையவனாய் இருந்தால்தான் அடுத்து வருகிற காரியம் அவன் வாழ்க்கையில பலிக்கும். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள், ஆளுகிற திராணி அவருடைய சாயலா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உண்டு. அவருடைய ஆவி உள்ளவனுக்கு மட்டும்தான் அடக்கி ஆளுகிற அமைப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நான் அவருடைய சாயல். சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயல். கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டது எதுக்கு தெரியுமா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்வதற்காக கிறிஸ்து அவ்வளவாய் சிலுவையிலே பாடுபட்டார். கிறிஸ்துவின் பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிருஷ்டிகர்த்தாவுடைய சாயலை உருவாக்குகிறது, படைத்தவருடைய தோற்றத்தை உண்டாக்குகிறது, படைத்தவருடைய தன்மையை கொண்டு வருகிறது. நீ அடக்கி ஆள வேண்டிய நபர், ஆன்மீகத்தை கீழ்ப்படுத்த வேண்டிய நபர், சாத்தானை நியந்திரிக்க வேண்டிய நபர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. நீ நியந்திரிக்கிற நபராயிருப்பாய், நீ அடக்கி ஆளுகிற நபராயிருப்பாய். உன் மேல பேய் ஒன்னு அடக்கி ஆளக்கூடாது, நிர்வாணி ஆயிருவ. பேய் ஒன்னு அடக்கி ஆளக்கூடாது, நீ காயப்பட்ட நபரா மாறிடுவ. பேய் இருந்தா வியாதிப்பட்ட நபரா மாறிடுவ, பலவீனப்பட்ட நபரா மாறிடுவ. பேய வெளியே போக விடு, அவன் அடக்கி ஆளு. You domain overrule all demons. இப்போ சாத்தானுடைய ஆவிகள் அடக்கி ஆளப்படட்டும். உன்னை அவைகள் ஆளக்கூடாது. அல்லேலூயா. சாத்தானை அணிந்த நபர் நிர்வாணி. அல்லேலூயா. தேவனை அணிந்த நபர் அலங்காரம். அல்லேலூயா. தேவனை அணிந்த நபராயிரு. எப்போ என்னைக்கும் தேவனை தேடி ஆண்டவரை உன்னுடைய சட்ட மாதிரி உங்களுடைய நல்ல அலங்கார வஸ்திரம் மாதிரி போடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை போடாம நீங்க போனீங்கன்னா அன்னைக்கு தேவர் ராஜ்யம், கோடான கோடி தூதர்கள், பிசாசின் ராஜ்யம், அவனுடைய கோடிக்கணக்கான தூதர்கள் எல்லாம் பார்க்கும்போ நான் பார் நேத்தைய அலங்காரம் போட்டுட்டு ஆர்ப்பரிச்சான். இப்போ பார் நிர்வாணியா போகுது இந்த அம்மா, நிர்வாணியா போறார் இந்த ஐயா நறிட்டு சாத்தான் உங்களை ஏளனமாக சொல்லுவான் பாருங்க. டெய்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நிரம்பினவர்களாய் உங்கள் கடமைகளுக்குள்ளே போக வேண்டும். அப்படி செய்யாத ஆளு நிர்வாணி. என்ன ட்ரெஸ் போடாலும் சரி, நீ என்ன போடுறியோ உன்னை தேவன் பார்க்கும்போது உனக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது. நீ அலங்காரம் இல்லாத ஆளு, தகுதியற்ற ஆள். அல்லேலூயா. எல்லாம் செய்ய தகுதியோட நட. அல்லேலூயா. தூங்குறியோ தூங்கலையோ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நட. அங்கே எழுதியிருக்கு, தான் நிர்வாணியாக இருக்கிறதை அறியாமல் தனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லுதான் மக்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். வெண்வஸ்திரம் அழுக்கு நீக்கப்பட்ட வஸ்திரம் என்று அர்த்தம். அல்லேலூயா. வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். ஒவ்வொரு நாளும் வாங்கி உடுத்திட்டு நட. தேவன் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை தகுதி இழக்க பண்றது சாத்தானுக்கு வேலை, உங்களை தகுதியாக்குறது தேவனுடைய வேலை. இன்னைக்கு தகுதியற்று வந்த உன்னை தகுதியுடைய நபராய் மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த தகுதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி தான் அவருடைய சாயல், அவருடைய தோற்றம்,
அவரை போல் என்று அந்த தன்மையோடு இருந்தால் நீங்கள் உலகத்தை நியந்திரிப்பீர்கள், உங்கள் மாமிசத்தை நியந்திரிப்பீர்கள், உங்களை சுற்றியுள்ள மாமிசத்துக்குரியவர்களை நியந்திரிப்பீர்கள், உங்கள் மண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகளை கட்டுப்படுத்துவீர்கள். நீங்கள் சர்ப்பம் போல் தேள்களை போல் உங்களை தாக்குகிற சாத்தானுடைய வல்லமைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ற நபராயிருப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களுக்கு தந்தது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத. நீ உடுத்தி இருக்கிற அபிஷேகம் என்கிற வஸ்திரம் அதிகாரம் உள்ளது. அல்லேலூயா. உன் சத்ருவை அது கீழ்ப்படுத்து. இனி நீ அடிமையாக போகக்கூடாது. ஆண்டவர் உன்னை கண்டுபிடித்தார், உன்னை தன்னுடைய ஆவியினால் அபிஷேகித்தார். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாக்குகிறார். நீங்கள் பிசாசுகளை துரத்துற ஆளா இருப்பீங்க. கண்ட்ரோல் பண்ணுவீங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அடையாளங்கள் காணப்படும். இவன் விசுவாசி, இவ தேவனோட ஐக்கியப்பட்ட நபர் என்று கண்டுபிடிக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை வச்சு இந்த ஆள் தேவனோட இருக்கிறான் அப்படின்னு கண்டு, அதான் அந்த அடையாளம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். உங்க வாழ்க்கையில முதல்ல வர்ற பேய துரத்தணும். அல்லேலூயா. பைபிள் எழுதி பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள வர பார்க்கறவன வெளியே போடான்னு சொல்றதா எதிர்த்து நிற்கிறது. சரீரத்தில் ஏற பார்க்கறவன வெளியே தள்ளுறதா எதிர்த்து நிற்கிறது. அல்லேலூயா. ஆமா, எந்த காரியத்தை எதிர்த்து. பேய் என்றது ஒரு ரூபமா வராது, தன்மையா வரும். சில சுபாவத்தில் வரும். அழுதுகிட்டே இருக்கிற பேய் உண்டு, தூங்கிக்கிட்டே இருக்கிற பேய் உண்டு, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பேய் உண்டு, ஆண்டவரை முறுமுறுத்துட்டு இருக்கிற பேய் உண்டு, அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பேய் உண்டு. அல்லேலூயா. அன்றைக்கு சவுலுக்குள்ளே கலங்க பண்ணுகிற ஆவி இருந்தது. மார்த்தாளுக்குள்ளே உலக கவலை கொடுக்கிற ஆவி இருந்தது. தேவனோட ஐக்கியப்பட விடலை. ஆனால் அது தேவனுக்கு தான் செஞ்சது. எல்லாம் என்ன பெரிய நீதிமாட்டி மாதிரி கிச்சன் வேலையிலேயே சவுண்டு போட்டுக்கிட்டே ஆண்டவரையும் குறை சொல்லி, பிள்ளைகளையும் குறை சொல்லி, வீட்டையும் குறை சொல்லி, சுற்றி இருக்கிறவங்கள சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அலக்கரிக்கிற ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி இருக்கா. வெட்டி போடு சாத்தானே. அல்லேலூயா. இது வெட்டுண்டு போகணும். இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள் இருக்கையோட கட்டி போட நல்லது. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க சீக்கிரமா. Those who believe and are baptized will be saved. But those who refuse to believe will be condemned. விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். Those who believe shall use my authority to cast out demons. எவன் என்ன விசுவாசிக்கிறானோ அவன் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற நபராயிருப்பான். அல்லேலூயா. துப்பாக்கி எடுக்கிற வீரனாவே இருக்கலாம்யா, ஆனா பேயை பார்த்தா ஓடுறாளா இருப்பீங்க. நான் சொல்றதை எடுங்க. நீ விசுவாசிக்கிறாளா, உனக்கு ஒரு மேன்மை காத்திருக்கு. கிறிஸ்து பயன்படுத்தின அதிகாரத்தை நீ பயன்படுத்தலாம். பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். அல்லேலூயா. And those who believe shall use my authority to cast out என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவான். shall use my authority to cast out demons. to cast out demon. சாத்தான வெட்டி வெளியே தள்ளுற வேலையா, வெட்டி தள்ளையா போஜல் பேசு வெளியே. come out. வெளியே வாடா டீமன். இயேசுவின் நாமத்தில் come out. cast out demon right now. இப்பொழுது வாழ்க்கையை விட்டு வெளியே போ சொல்லு. வெளியே போ, வெளியே போ. You shall use the authority of Christ. கிறிஸ்துவின் அதிகாரத்தை நீ பயன்படுத்தி சாத்தான சபித்து வெளியே தள்ளுவேன். அல்லேலூயா. சாத்தான cast out. அவனை செயல் இழக்க பண்ணி காலத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். உனக்கு அந்த அதிகாரம் உண்டு நீ இருக்கிற இடத்துல. அல்லேலூயா. ஏன் ஏன் நாங்கள் அப்படி இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு அந்த அதிகாரம் ஒன்றுன்னு தெரியும். இப்போ இல்லை, எப்பவோ. அல்லேலூயா. தெரிஞ்ச மட்டும் போதாது, அவருக்கு உடுப்பு இருக்கணும். அவர் தந்த தகுதி, அவர் தந்த ஆவி. கண்டுபிடித்தேன், என் அபிஷேக தைலத்தால் அவனை நிறைத்தேன். என் பரிசுத்த தைலத்தால் நிறைத்தேன்.
I ordain him. I have found ஏற்படுது. I David. charge him. வாசிங்க. I have found David my servant. I have found David My servant. my servant. என்னுடைய வேலைக்காரன் நான் கண்டுபிடித்தேன். என்ன சந்தோஷம் சொல்றாரு. ஒன்ன கர்த்தர் தேவனுடைய வேலைக்காரனா வேலைக்காரியா தேவனுடைய பணிவிடை நபராய் கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமாக உங்களை அவர் கண்டெடுத்தார் என்றார், தெரிந்தெடுத்தார். சூஸ் பண்ணி ஃபவுண்ட், பிடித்தெடுத்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். காணாம போன ஆளு எங்கேயோ போச்சு, எதையோ தேடி தேடி கழுதையை தேடி கழுதைக்கு பின்னாலேயே போனா அவனை கண்டுபிடித்தார். இவன் தகப்பன் கொடுத்த ஆட்டை மேய்ச்சி தகப்பனுடைய வேலையை, தகப்பனுடைய சித்தத்தை, தாய் தகப்பன் சித்தத்தையே செஞ்சு ஆட்டுக்கு பின்னாலேயே போனான். ஆடா போனான். அவன் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தார். நீ ஆட்டுக்கு பின்னால போகாத, ஏன் பின்னால வா. கண்டுபிடித்தார். இவன் மேல தகப்பனுடைய ஆவி இருந்து ஆட்டுக்கு பின்னால தள்ளிட்டு போச்சு. இப்ப கர்த்தருடைய ஆவி வந்து அவனை தேவனுக்கு பின்னால தேவனுடைய ஸ்தானத்துக்கு நேராய் அவனை கொண்டு போயிட்டு, I have found David my servant. David my servant. My holy oil. My holy oil. I have anointed him. I have anointed him. என்னுடைய பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த எண்ணெயினால் நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இப்பொழுது உனக்கு ஒரு அபிஷேகம், இப்பொழுது உனக்கு ஒரு அபிஷேகம். பெற்றுக்கொள். அபிஷேகம், உனக்கு ஒரு அபிஷேகம், உனக்கு ஒரு வல்லமை, உனக்கு ஒரு தகுதி. இப்போ பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் மகிமை, பெற்றுக்கொள் கிருபை, பெற்றுக்கொள் உண்டமானபடி இக்கவலந்தரோ உண்டமத்தபடி சந்தனபதனபதுகாரவாந்தரோ இந்தநாதநாதனந்தரோ இக்கவலந்தரோ சந்தனபதனபூ. I have anointed him with my holy oil. அவனை கண்டுபிடித்தார். அவருடைய அபிஷேக எண்ணெயினால் தனக்கென்று அவனை முத்தரித்தார். நீ தேவனுக்கு சொந்தம். அபிஷேகம் வந்ததா? யாருக்கும் சொந்தம் கிடையாது, தேவனுக்கு தான் சொந்தம். வேலை காட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, எப்பவும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஆவிக்கு தான் நீங்க சொந்தம், அந்த தேவனுக்கு நீங்க சொந்தம். அதிகாரத்தை நீ பயன்படுத்து. என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது இங்கிலீஷ்ல நல்லா அது கிளியரா இருக்கு பாருங்க. And those who believe me shall use my authority. Those who believe me shall use my authority to cast out demons. to cast out demon. சாத்தானை வெளியே துரத்துக்குள்ள அதிகாரம். ஏன் அதிகாரத்தை பயன்படுத்துவான்? நீங்க ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருந்தா அதனுடைய ஃபர்ஸ்ட் தரம், முதல் தரமே பேயை எதிர்த்து நிற்கிற ஆளா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. பாவத்தை எதிர்க்கிற ஆளா தான் இருப்பீங்க. தேவ சித்தத்தை மாறாத எதிர்ப்பீங்க. வியாதியை எதிர்க்கிற ஆளு யாரு கொண்டு வந்தா தேடி பாரு. தரித்திரத்தை கொண்டு வந்தவன் யாரு? வியாதியை கொண்டு வந்தவன் யாரு? சுகரை கொண்டு வந்தவன் யாரு? பிரஷரை கொண்டு வந்தது யாரு? தளர்வை கொண்டு வந்தது யாரு? கண்டுபிடி, அவரை cast out பண்ணு, வெளியே தள்ளிவிடு. To cast out demon. They shall speak in new tongues. They will be able to handle snakes with They will able to handle snakes. safety. அல்லேலூயா. புரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்களா? சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்படின்னா எடுப்பார்கள், ஹேண்டில்னா அதை கையாளுவார்கள். சாத்தான் தான் சர்ப்பம். சாத்தான அவன் உன்னை கையாள வைக்க மாட்டான், நீ அவனை கண்ட்ரோல் பண்ண. அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டான். எவ்வளவு ஆச்சரியமா இருப்பார். அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கு? என்னை விசுவாசிக்கிற நீ என் அதிகாரத்தை நீ பயன்படுத்துவ. அந்த அதிகாரம் சாத்தான முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும். உன் வாழ்க்கையில யூ ரிஜெக்ட் டீமன். சாத்தான நீ வெளியே தள்ளுற ஆளா இருப்ப. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சர்ப்பம் சாத்தானுக்கு தந்திரம், அவனுக்கு ஆளுகை. உன்னுடைய பாதுகாப்போடையே நீ பாம்பை கண்ட்ரோல் பண்ணுவ, ஹேண்டில் பண்ணுவ. அல்லேலூயா. அவன் என்ன பாம்பு பிடிக்கிற வேலை செய்வேன் சொல்றாரு. இங்க சர்ப்பத்தை சொல்றாரு. சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஜனத்தை வஞ்சித்து இன்னும் உலக மனத்தை மோசம் போக்குகிற சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாய வலு சர்ப்பம்.
அவனை நீ உனக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு அந்த பாம்புனாலே ஆபத்து விளைவிக்கிறது ஒண்ணு. அல்லேலூயா. ஆனா அதனுடைய வல்லமை உன்னை மேற்கொள்ளாத படிக்கு நீ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்ப, நீ அதை ஆளுகிற நபராயிருப்பாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் அதற்காக உங்களை கண்டுபிடித்தார். நீங்கள் பிசாசுக்கு அடிமையாக பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், கட்டுகளுக்கு அடிமைகளாய் இராமல் தேவனுடைய பிரசன்னத்தினால், ஆவியினால் அணிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஆட்கொள்ளப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்கவும் தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர் தெரிந்து கொண்டார். அதை வாசித்து முடிப்போம். என் கை அவனோட உறுதியா இருக்கும். நல்லா கவனிங்க. யார தேவன் கண்டுபிடித்தாரோ, அவர்களை தனக்கு சொந்தம் அபிஷேகித்தாரோ, அவங்க கூட கர்த்தருடைய கை உறுதியா இருக்கும். அங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கு. My hand shall establish him. Establish him. அவனை நிலைப்படுத்தி விருத்தி அடைய பண்ணும். அல்லேலூயா. அவனை உறுதிப்படுத்தும். ஆமென். My arm shall strengthen him. என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. My arm shall strengthen him. தேவனுடைய புயம்யா உன்னை பலப்படுத்துறது, நிலைப்படுத்துறது. தேவன் உன்னை கண்டுபிடிச்சாரா, இனி எல்லாமே உனக்கு அவர்தான். அவருக்கு புயம்தான். மனுஷனை நம்பி மாமிசமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், கண்டெடுத்தார், தன்னுடைய ஆவியை உனக்கு தந்தார், தன்னுடைய புயத்தை உன்னோடு வைத்தார். அது உன்னை பலப்படுத்தும். அவருடைய கரம் உன்னை நிலைப்படுத்தும். அவர் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் உன்னை ஸ்தாபிப்பார். அவர் உன்னை ஸ்தாபிக்கிற தேவன், உன்னை நிலைப்படுத்துகிற தேவன். நான் உன்னை ஸ்தாபிப்பேன். நீ ஸ்தாபிக்கப்பட்ட நபராயிருப்பாய். நீ அலைகிற நபராயிருக்க மாட்டாய். நீ பிடுங்கப்பட்டு போகிற நபராய் இருக்க மாட்டார். My hand shall establish him. My arm shall strengthen him. என்னுடைய கைதான் அவனை நிலைப்படுத்தும், நிலைத்திருக்க பண்ணும். ஏன் புயம் தான் அவனை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு எல்லாமே ஈவு தேவன் தர்றது. அல்லேலூயா. எல்லாமே என்னது? தேவன் தருகிறது. அவருக்கு புயம்தான் தரணும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம். யெசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. யெசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும், அவர் உனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும், தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும், தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். ஏறி வருகிறார். உன்னை சுமந்து கொண்டு, உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு, உனக்குரிய உயர்வில் உன்னை வைக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை தாழ்த்தி போட்ட சத்துருவுக்கு கர்த்தர் இன்றைக்கு சங்காரத்தை ஏற்படுத்தி உன்னை நிலைப்படுத்துகிறவன், உன்னை நிலைப்படுத்துகிற தேவன். அவருடைய நித்திய புயம், நித்திய புயம், the everlasting arm, நித்திய புயம் உனக்கு அடித்தளமாயிருக்கிறது, உனக்கு ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய புயம் உன்னை பலப்படுத்தும். நீ பலப்படுவாய், நீ விருத்தி அடைவாய், நீ நிலைப்படுவாய். நீ அலைந்து போவதில்லை, நீ தளர்ந்து தள்ளாடி போவதில்லை, நீ சீர்குலைந்து போவதில்லை, நீ செயலிழந்து போவதில்லை. உன் குடும்பத்தை நிலைப்படுத்துவார், உன் தொழிலை நிலைப்படுத்துவார், உன் வேலையை நிலைப்படுத்துவார், உன் வருமானத்தை நிலைப்படுத்துவார், உன் சரீர சுகத்தை நிலைப்படுத்துவார், குடும்ப வாழ்வை நிலைப்படுத்துவார். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். உறுதியா இருக்கின்றது போதுமா? உறுதி அவனை அவனை உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனம்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது நிலைப்பட்டு விருத்தி அடையும். எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஸ்தாபித்தல். அவன் நிலைக்கப்பட்டவன், எவனும் பிடுங்க முடியாது. அல்லேலூயா. யாரும் உன்னை பிடுங்க முடியாது. நீ வைக்கப்பட்ட இடத்துல நிலைப்படுத்துகிற தேவன், உன்னை உறுதிப்படுத்துகிற தேவன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தேவன். நீ பரவிக்கொண்டே இருப்பாய், பெருகிக்கொண்டே இருப்பாய். அதனால தெரியணும், என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ற தேவன், என்னை நிலைப்படுத்துகிற தேவன். அவருடைய கை என்னை நிலைப்படுத்தும். ஏன் ஞானம் இல்லை, ஏன் புத்தி இல்லை. அல்லேலூயா. என் புயம், என் புயம் அவனை பலப்படுத்தும், பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. பலன்
உன்னதமானவிடத்திலிருந்து நித்திய புயத்திலிருந்து வருகிறபடியினால் சத்துருவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. நியாயக்கேட்டு சாத்தான் உன்னை ஒடுக்க மாட்டான், நீ அவனை ஒடுக்குவ. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். தேவன் இன்றைக்கு உங்களோடு இருந்து உங்களை பகைக்கிற, உங்கள் நன்மைகளை வெறுக்கிற, எதிர்க்கிற வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் ஆளுகைகளையும் உடைய சத்துருவை ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு இராதபடி வெட்டுண்டு போக பண்ணுகிறவர். வெட்டி போடு இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகளை நிலைப்பட விடாதபடி, பலப்பட விடாதபடி சீர்குலைய பண்ணுகிறார். சத்துரு இன்னைக்கு வெட்டப்பட்டு போகட்டும், வெட்டப்பட்டு போகட்டும். இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தை ஒடுக்கி நன்மையை கெடுக்கிற வல்லமைகளை கர்த்தர் வெட்டுண்டு போக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் வெட்டப்பட்டு போகட்டும். சத்துருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போக ஜனத்தை விட்டு சங்காரமாகி அந்நியாவினுடைய வல்லமையின் மண்டலத்தை விட்டு ஜனத்தை விட்டு சபித்து மாற்றி அழிவதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜனத்தை நிலைப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்துவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இனி கடந்து வந்திருக்கிறது. தேவன் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சாத்தானை நியந்திரிக்கிற நபராய், சாத்தான் உங்களை நியந்திரியாமல் அதை சங்காரம் பண்ணுகிற நபராய் ஆவியான உங்களை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவிய உன் நாவை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். உன்னுடைய வார்த்தை கர்த்தர் பலமுள்ளதாய் அதிகாரமுள்ளதை மாற்றுகிறார். தேவனுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்துவாய், தேவனுடைய ஆளுகை நீ பயன்படுத்துவாய். நீ அடக்கி ஆளுகிற நபராய் இருப்பாய். எல்லோரும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பரிபூர்ணமாய் எல்லோரும் 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 மகிமைப்படுத்தி எல்லோரும் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தில் அனைவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்து ஒவ்வொரு நிலைப்படுத்துவதாக, நிலைப்படுத்தட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையின் தேவனுடைய வல்லமை உன்னை நிர்வாணியாக்கி தகுதியற்ற நபரை மாற்றினார். சாத்தானை கர்த்தர் இன்றைக்கு உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். உன் கையில ஒப்புக் கொடுக்கிறார். உன் கையில ஒப்புக் கொடுக்கிறார். உன்னை ஒடுக்கின சத்துரு உன் கையில ஒப்புக் கொடுக்கிறார். உன்னை ஒடுக்கின சர்ப்பத்தை உன் கையில ஒப்புக் கொடுக்கிறார். உன்னை நெருக்கின அந்தகாரத்தை உன் கையில ஒப்புக் கொடுக்கிறார். அவைகளை வெட்டி போடு. சாத்தானுடைய ஆளுகை வெட்டுண்டு போ. பில்லி சுனி ஆவி வெட்டுண்டு போ. சாபம் போடுகிறான் வெட்டுண்டு போகட்டும். சபிக்கப்பட்டு 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 பில்லி சுனி ஆவி சபிக்கப்பட்டு மந்திரவாத ஆவி சபிக்கப்பட்டு சங்காரம் சங்காரமாகட்டும். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கைகளை தட்டி பாடுவோம் எல்லோரும். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லு. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுவோம். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் போகும் வழியெல்லாம் இயேசுவுக்கு தெரியுமே. போகும் வழியெல்லாம் இயேசுவுக்கு தெரியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், ஜெயம் ஜெயம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், ஜெயம் ஜெயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்.
சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுவோம், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுமே. என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சாத்தானின் சுற்றியல்லோ இந்த அபிஷேகம் முடிக்குமே. சாத்தானின் சுற்றியல்லோ இந்த அபிஷேகம் முடிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் இறங்கி வரட்டும் இப்பொழுது. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு. சொல்லுவோம், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். சொல்லு, கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு. கலங்க மாட்டேன், அக்கினி கலங்க மாட்டேன், அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி எனக்கு தூண்டா பாபா பாபா. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி வரட்டே. அக்கினி தேவக்கினி இப்பொழுது அபிஷேகிக்கிற தேவன் உன்னை கண்டுபிடித்தேன். பரிசுத்த தைலத்தால் அபிஷேகிக்கிற தேவன். அக்கினி எனக்கு தான். பொடி நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொடி நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. பொடி நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. உன்னுடைய வாழ்க்கையில் அக்கினி இறங்கட்டும். அபிஷேகிக்கிற தேவன் உன்னை அபிஷேகிக்கிற தேவன். சத்ருவினை உன்னை தொடாதபடி, சத்ருவினை ஒடுக்காதபடி உன்னை முத்தரிக்கிற தேவன். சாயலை தருகிறவன், மகிமை தருகிறவன், வல்லமை தருகிறவன். இப்பொழுது இறங்கட்டும். தொழில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தொழில் வல்லமை இறங்கட்டும். வல்லமை 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 இறங்கட்டும். யாவர் மேல் வல்லமை, தேவனுடைய ஆவியோட மகிமை இறங்கட்டும். இப்போது உன்னை வல்லமையினால் நிரப்புகிறவர், உன்னை அதிகாரப்படுத்துகிறவர், உன்னை ஆவணியில் முத்தரிக்கிறவர். உன்மேல் வைக்கப்பட்ட ஆவி, தேவனுடைய ஆவி இந்த கனவுடைய வாழ்க்கை மேல் கடந்து வரட்டும், கடந்து வரட்டுமே சுப நாமத்தில். இப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம் ஜனங்களை நிறைக்கட்டும். எல்லா தடைகளும் மாறி போகட்டும், எல்லா கட்டுகளும் மாறி போகட்டும். தேவனுடைய மகிமை தமிழ் ஜனத்தை நிரப்பட்டும். அடிமை பண்ணுகிற அந்நிய ஆவிகள் அழிந்து போவதாக. தேவனுடைய ஆவி தமிழ் ஜனங்களை நிரப்பட்டும். தேவனுடைய கிருபை தமிழ் ஜனத்தை நிரப்பட்டும். தேவனுடைய மகிமை தமிழ் ஜனத்தை நிரப்பட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் தமிழ் ஜனங்களை நிரப்பட்டும். சத்துவதிக்கு இடம் அடித்து சர்வவல்லமையுள்ள தேவன் தமிழ் ஜனங்களை மேன்மைப்படுத்தி ராஜாவாய் அபிஷேகித்து மேன்மையான வஸ்திரத்தை தகுதியை கொடுத்து தமிழ் ஜனத்தை தம்மை போல மாற்றி தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை கீழ்ப்படுத்துகிறவர்களாய், சத்துடைய கிரியை அழிக்கிறவராய், உலகத்தில் தேவ சித்தம் செய்கிறவர்களாய், தேவனுடைய பணிவிடைக்காரிகளாய் தேவனுடைய வாழ்க்கையில் காணப்பட தீமைகள் மாறி போகட்டும், கட்டுகள் மாறி போகட்டும், தரித்திரங்கள் மாறி போகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும். வியாதியை போடுகிற ஆவிகள் இப்பொழுது அழிந்து வெளியேறட்டும், அழிந்து வெளியேறட்டும். அந்தகாரங்கள் மாறட்டும், அடிமைத்தனங்கள் மாறட்டும், பாவங்களும் சாவங்களும் அழிந்து மாறிப்போ.
தேவன் கொடுக்கிற மேன்மை நம்முடைய ஜனத்தோடு இருப்பதா, நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதா, உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவளாய் மாற்றும். உம்மை பற்றி கொண்டு உலகத்தில் ஜெயிக்கிறவளாய் மாற்றும். உம்மை பற்றி கொண்டு உலகத்தில் சுடர் விடுகிறவளாய் மாற்றும். உம்மை சார்ந்து கொண்டு அபிஷேகத்தினால் சத்துருவை கீழ்ப்படுத்தி இழந்து போன அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு, கைவிட்டு போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு, விழுந்து போன பைனான்சியல் ப்ராப்ளம், விழுந்து போன பிசினஸ், தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு மேன்மைக்கு திருப்பி வரட்டும், மகிமைக்கு திரும்ப வரட்டும். விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைகள், விழுந்து போன விசுவாச வாழ்க்கைகள், விழுந்து போன ஊழிய வாழ்க்கைகள், விழுந்து போன அபிஷேக வாழ்க்கைகள் மறுபடியும் மேன்மைக்கு வரட்டும், மேன்மைக்கு வரட்டும் ஐயா. தேவனை விட்டு போன உள்ளங்கள் விரும்பி வரட்டும் ஐயா. ஒவ்வொரு மேன்மைப்படுத்துகிறோம், ஒவ்வொரு கர்த்தருடைய சாயலால் திருப்தியாக்குகிற தேவன், சாயலால் திருப்தியாக்குற உண்மையாக ஒப்பு கொடுத்து, ஆவியாருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரை பார்த்து தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்மோடு வாழ்வேன், இந்த அபிஷேகத்தோடு வாழ்வேன், உம்மை போல மாற்றும், உமக்காக வாழ்வேன். மரித்தாலும் உம்மோடுதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்டெடுத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், கண்டுபிடித்த தேவன் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். சத்ருவால் வாதிக்கப்பட்டு நிர்வாணியாக்கப்பட்டு மகிமை இழந்து, தகுதி இழந்து, பரிசுத்தம் இழந்து, நீதி இழந்து,
தேவனுக்கு முன்பாக சாத்தான் குற்றம் சாட்டும் வகையில் குறையுள்ள நபராய் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை சாத்தானையே மேற்கொள்ளத்தக்கதாக ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே ஜெயிக்கவும் தேவனுடைய ஆவியானவர் தருகிற வார்த்தையின் வசனத்தினால் சாத்தானை கீழ்ப்படுத்தவும் தேவனுடைய அதிகாரத்தை உனக்கு தந்து தேவ சாயலால் உன்னை திருப்தியாக்கின தேவன், தேவ மகிமை உனக்கு தந்த தேவன், இழந்து போன ஆசீர்வாதங்களை தந்து குடும்ப வாழ்வை தந்து நன்மைகளை தந்து துக்கத்தை அணிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை அணிந்து கொள். துக்கத்தை தரித்த நபராயிராமல் தேவனை தரித்துக் கொள். உன் சிந்தையிலே மனதிலே புத்தியிலே கிறிஸ்து அணியப்பட்டவராயிருக்கட்டும். கிறிஸ்து உன் நிலவிலே காணப்படட்டும். நீ சத்துருவை மேற்கொண்டு நன்மை அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வாய். தேவாவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஜனத்தின் மேல் நம்முடைய மகிமை விளங்க பண்ணி அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஏற்படட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. அற்புதங்கள் ஆசீர்வாதம் செய்கிற தேவனுடைய ஆவியானவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகளை விசாரித்து நிறைவாக்கும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்களையும் வருமான மேன்மைகளை கட்டளையிடுவீராக. வீட்டை ஆசீர்வதித்து கட்டப்பட வேண்டிய வீடுகள் கட்டப்படுவதாக. விற்கப்பட வேண்டிய நன்மைகள் ஆமென் சொத்துகள் விற்கப்படட்டும். விற்க வேண்டிய வாங்க வேண்டியவைகள் வாங்கப்படட்டும். செயல்படுத்த வேண்டிய பிசினஸ் செயல்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஓட்டுகிற வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். போகையிலும் வருகையிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய அற்புத கரம் நம்முடைய ஜனத்தோடு எந்நாளும் இருப்பதாக. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை தங்கி இருப்பதாக. தேவ பிரசன்னத்தால் நிறைத்து காத்துக்கொள்ளும். இவன் அனைத்தை விளக்கும். ஆவியானுடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட நடத்துவதாக. சுகம் சமாதானம் இருக்கட்டும். எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஒவ்வொரு ஆளுகை சேகர கர்த்தருடைய ஆவியினுடைய மகிமை தமிழ் ஜனத்தின் மேல் ஆடையாய் வஸ்திரமாய் மகிமையாய் மேன்மையாய் எந்நாளும் இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். நம்முடைய பணிவிடை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய நன்மைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தீமைகள் முற்றிலும் மாற்றப்பட்டு கர்த்தரை தொடர்ந்து சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் சேவிக்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடந்து வந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் அற்புதமாய் கிரியை செய்து ஆசீர்வாதங்களை நிலைக்கப்படுவதாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை அணிந்து கொண்டவர்களாய் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவர்களாக சத்துருவை கீழ்ப்படுத்தி சாத்தானை துரத்துகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் ஒவ்வொரு வாழ்க்கை என்னாலும் காணப்படட்டும். நன்மைகள் ஆஸ்திகள் ஆசீர்வாதங்கள் வேலைகள் வருமானங்கள் ஆரோக்கியம் சுகம் சமாதானம் குடும்பம் எதிர்காலம் படிப்பு மேன்மை வேலை அனைத்தையும் விட்டு சொத்து வீடு அனைத்தையும் விட்டு தொழில் அனைத்தையும் விட்டு சாத்தானுடைய துரைத்தல் அதிகாரம் வல்லமை ஆளுகை அனைத்தோடு கூட பொல்லாத சேனைகள் இன்றைக்கு இப்பொழுது ஜனத்தை விட்டு இப்பொழுது துரத்தப்படட்டும். துரத்த ஒன்றை விட்டு பொல்லாத துரத்தி போடு. துரத்தப்படட்டும் துரத்தப்படட்டும் துரத்து துரத்தி ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு அழிந்து போ. வீட்டை விட்டு அழிந்து போய் கர்த்தருடைய ஆளுகை ஆசீர்வாத மகிமை என்னாடு தமிழ் ஜனத்தோடு இருப்பதாக துதிகர மகிமை மக்களே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.